சார் வயநாடு அந்த வெள்ளம் வந்து தேசிய பேரிடர்னு அறிவிக்கலையா? இல்லை, அது மாநில அளவில் இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் அது இன்னும் வருத்தம். கிட்டத்தட்ட இன்னொரு 200 பேர் காணலை. அதில் இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு 350 பேர் வந்து இறந்திருக்கிறா செய்தி வந்துருக்குது. அது இல்லாமல் இன்னும் 200 பேர் காணலை. இது வந்து மிகப்பெரிய ஒரு விபத்து. இது இயற்கை சீற்றமாக நான் பார்க்குறேன். நான் இது வந்து ஆனாலும் அத்தனை உதவிகளும் செய்யணும். இது போன்ற விபத்துகள் தடுக்காமல் பார்த்துக்கணும். இது மத்திய அரசு மாநில அரசுகளுடைய கடமை. ஏதோ மத்திய அரசு மட்டும் செய்யணும் கிடையாது. இது கேரளா அரசும் சரி, தமிழ்நாடு அரசும். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலையும் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது, கர்நாடகாவிலையும் வருது, இல்லை கோவாவில் இருக்குது, மகாராஷ்டிராவிலும் தொடங்குது. அதனால் அவ்வளோ மாநிலங்கள் வந்து அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம். அந்த பகுதியில் ஒரே நாளில் 325 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரே நாளில். இப்போ இங்கே கடந்த ஆண்டு இங்கே பெஞ்சது இல்லை, தூத்துக்குடியில் பெஞ்சது இல்லை, அதே போன்று தான். அதே போன்று காயல்பட்டினத்தில் ஒரு நாளில் 925 மில்லிமீட்டர் இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் அவ்வளோ பெய்யலை, ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அதே தான் இது அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கும் நான் இதே இடத்துல சொன்னேன். நான் இது போன்ற சீற்றங்கள், இது போன்ற திடீர் பெரும் மழை, பெரும் வயல், கடுமையான வறட்சி, பெரும் புயல் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தடுப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனால் இது திராவிட மாடல் இதில் எடுக்காது. இவங்க எடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சதானே எடுப்பாங்க. திராவிட மாடல் என்னன்னா பழைய மாடல், நபாஸ் இருக்காருல்ல, அந்த மாடல் தான் பழைய மாடல். பழைய மாடல் ஒன்றும் ஆகாது. ஏதோ பிக்கப் இல்லாமல் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். அது தெரிஞ்சாதானே. நான் கேட்ட திராவிட மாடல் இது அம்பாசிடர் மாடல், அதுக்கு முன்னாடி வந்த மாடல் இதெல்லாம். இப்போ மாணவர்களுடைய வந்து பள்ளிகளில் இந்த அறுவல் கலாச்சாரம் நேற்று கூட நாங்கள் ஒரு சம்பவம் பார்த்தேன். நான் எனக்கு பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஷாக். 9வது படிக்கிற மாணவன், சக மாணவன் அரிவாளில் வெட்டி ஏதோ ஒரு தலையில் காயம் வந்துருச்சுன்னு படித்து நான் பார்த்தேன். நான் இந்த கலாச்சாரம் இதோட முடிக்கணும். அது ஏன்னா அதாவது இந்த வன்மம் என்பது ஒரு ஜாதியை வச்சியோ, ஒரு மதத்தை வச்சியோ, ஒரு இனத்தை வச்சியோ ஒரு வன்மம் என்பது இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது. இது வந்து அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முதல்ல அந்த காலத்தில் தான் நாங்கள் மாரல் சயின்ஸுன்னு நாங்கள் படித்தோம், பள்ளிக்கூடத்தில் படித்தோம். எல்லாமே ஒரே ஒரு ஜாதி மதம் இனம் எதுவும் இல்லாத ஒரு படித்தது. இப்போ அதில் எதுவுமே கிடையாது. நான் முதல்ல அதுக்கு என்னன்னா வாதியாருங்க அப்படி அந்த நிலையில் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் அந்த நிலையில் மாறி இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதில் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பருவத்தில் எல்லாம் ஊட்டக்கூடாது. நிச்சயமாக அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். வருகின்ற சமுதாயங்கள் எல்லாமே அமைதியான முறையில் நட்போடு வளர வேண்டும். சார், அதுக்கு நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியாக அந்த மெத்தப்பட்டவன் அப்படிங்கிறது டன் கணக்கில் கோடி கணக்கில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை சமீபத்தில் கூட பிடிச்சாங்க. மத்திய அரசு பிடிச்சது. அவளை பார்த்தா யாரோ திமுகவை சார்ந்த ஒரு நபரை வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜாஃபர் சாதி அவரை பிடிச்சாங்க. இதெல்லாம் இருக்குது. இதுதான் முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அது எந்த கட்சி இருந்தாலும் கவலை இல்லை. அவளை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் போடுங்க, கடுமையாக நடவடிக்கை எடுங்க. ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொட்டலும் கஞ்சாவை விற்க முடியாது, ஒரு மாத்திரை மெத்தைல் ஆம்பெட்டமின் விற்க முடியாது, ஃபென்டனைலோ எந்த போதைப் பொருளும் காவல்துறைக்கு தெரியாமல் எங்கேயுமே விற்க முடியாது, கள்ளச்சாராயமே விற்க முடியாது. அப்படிப்பட்ட காவல்துறை யார் கீழே இருக்கு? முதலமைச்சர் கீழே இருக்கு. இதுக்கு முறை 3 முறை முதலமைச்சர் நான் அவர் பதவியேற்றிலிருந்து 3 முறை ஒரு முறை சந்திக்கிறப்ப சொல்றேன், கையை கெடுக்கும்போது எப்படியாவது நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இந்த தலைமுறையை எப்படியாவது காப்பாத்துங்க. 3 தலைமுறைகளை திராவிட மாடல்னு சொல்லி 3 தலைமுறை குடியாரனாக மாற்றிக்கிற திராவிட மாடல். இந்த தலைமுறை வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குகின்ற திராவிட மாடல். அடுத்த தலைமுறைனா இந்த தலைமுறை சொல்லிட்டு இருக்கு. இது முடிச்சுட்டாங்க. 3 தலைமுறை முடிச்சுட்டாங்க. நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு அவர் தயங்குறாரா, இல்ல தெரியலையா, இல்ல பக்குவம் இல்லையா, இல்ல முடியலையா? சொல்லுங்க. இது வருகின்ற இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனை, நம்ம வருகின்ற தலைமுறைகள் சார்ந்த பிரச்சனை. நம்ம வருகின்ற தலைமுறைகள் நல்லா இருந்தா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும், இந்தியா நல்லா இருக்கும். அந்த அக்கறை முதலமைச்சருக்கு உண்மையில இருந்ததுன்னா இந்நேரம் ஏதாவது ஒரு 2-3 போலீஸ் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க. காவல்துறையில் 2 பேர் 3 பேர் உயர் அளவில் காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணீங்கனால இது தானா அறுக்கலாம். இது சார், மாநிலங்களவையில் வந்து அமித்ஷா வந்து தவறான இதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால காங்கிரஸ் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது பார்க்கலாம். அது என்ன அங்கே அவையில் அவங்களுடைய சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறாரு பார்க்கலாம்.
சார் அது போக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இன்னும் அதிகாரிகள் நடவடிக்கை கோர்ட் வந்து இந்த தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்கு. நீதிமன்றமும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது, வன்மையாக சமீபத்தில் கண்டிச்சிருக்கிறது. அது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எவ்வளோ ஆணையங்கள்லாம் அதை ஒரு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கணும். ரைட் சார். நன்றி.